நம்ம கடைசி வகுப்பில் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பற்றி நம்ம அப் டு பிளாஸ்மிட் வெக்டர் வரை என்னது நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அந்த பிளாஸ்மிடுகளில் என்னென்ன வகை இருக்குது அப்படின்ற விஷயங்களை முழுமையாக என்னது நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம். முதலாவதாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம் அந்த பிளாஸ்மிட்னா என்ன அப்படின்ற அந்த ரீகேப் நம்ம சொல்லுவோம். குறிப்பாக பிளாஸ்மிடுகள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிளாஸ்மிட் ஆல்சோ இஸ் அ டிஎன்ஏ. DNA means what kind of DNA? It is a circular DNA which was present in bacteria. ஓகேவா, எல்லா பாக்டீரியாக்கள்லையும் இருக்காது. ஆனால் ஒரு சில பாக்டீரியாக்களில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவுக்கு தாண்டி, குரோமோசோமல் டிஎன்ஏ என்பதை விட நமக்கு பார்த்திங்கன்னா எனது ஜீனோமிக் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜீனோமிக் டிஎன்ஏவை தாண்டி எக்ஸ்ட்ராவாக அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பது காணப்படும் அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒரு பிளாஸ்மிட் டிஎன்ஏன்னு இருந்தால் அதை நம்ம எதற்கெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ரீப்ரொடக்டிவ் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இதை நம்ம என்னவா பயன்படுத்துவோம் அப்படின்னா வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, வெக்டர்னா என்னென்னா ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா என்னது வெக்டர். இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் இந்த வெக்டர் டிஎன்ஏ அல்லது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுக்காக சார் உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நமக்கு வேண்டிய பண்புகளை ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு கொண்டு போய் செலுத்தணும். அதுதான் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. எப்படி நம்ம இதை எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு உதவக்கூடியது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பிளாஸ்மிட் டிஎன்ஏ இஸ் ஏ வாட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. ஏன்னா ஜீனோமிக் டிஎன்ஏ கிடையாது. ஜீனோமிக் டிஎன்ஏவை தவிர்த்து என்ன இருக்குது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ, சர்க்குலர் டிஎன்ஏ. ஓகேவா, அதுதான் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இப்போ மனிதனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்டீரியா என்பது ஒரு ப்ரோகாரியாட்டிக் உயிரினம். ப்ரோகாரியாட்டிக் உயிரினம்னா அதுக்கு என்னது ஒரு தெளிவான உட்கரு என்பது இருக்காது. ஆனால் யூகாரியாட்டிக் உயிரினங்கள் குறிப்பாக புரோட்டிஸ்டா, ஃபங்கை, அனிமல், பிளான்ட்டு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா யூகாரியாட்டிக் உயிரினங்கள்னு சொல்லுவோம். அதில் உட்கரு இருக்கும். உட்கருக்குள்ளே தான் என்ன இருக்கும் குரோமோசோம் இருக்கும். குரோமோசோம்குள்ளே தான் டிஎன்ஏ என்பது காணப்படும். ஆனால் இதில் அப்படியெல்லாம் கிடையாது. நேரடியாக சைட்டோபிளாசத்திலே என்ன காணப்படுது இந்த குரோமோசோம்கள் என்பது காணப்படுது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இங்கே பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்பது என்னது இங்கே காணப்படுது. குறிப்பாக எதில் காணப்படுது பாக்டீரியாக்களில் இது காணப்படுது. குறிப்பாக இதுவும் என்னது தான் டபுள் ஸ்டாண்டர்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் கிடையாது. இதுவும் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது டபுள் ஸ்டாண்டர்ட், இரட்டை இழைகளால் ஆக்கப்பட்டு காணப்படுகின்றது. டிஎஸ்டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இட் ஆல்சோ வில் டூ செல்ஃப் ரெப்ளிகேட்டன். ஒரு டிஎன்ஏவானது இன்னொரு டிஎன்ஏவாக தானாகவே ரெட்டிப்பாகக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். குறிப்பாக மனிதர்களையும் குரோமோசோம் என்னது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் தான். அதே பண்பு எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்கும் என்னது காணப்படுது. இது வட்ட வடிவத்தினால் ஆனது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா, குறிப்பாக they exist in additional to the main chromosome, main bacterial DNA. ஓகேவா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஒரு சர்க்குலர் டிஎன்ஏ என்பது தெரியும். இட் வில் ஹேவ் இட்ஸ் ஓன் ரெப்ளிகேஷன் பார்ட். ஓகேவா, பிரைமரிலி எதுக்காக சார் இது உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் யூஸ்டு டு கேரி த ஃபாரின் டிஎன்ஏ. ஓகே, ஃபாரின் டிஎன்ஏ மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்னன்னு சொல்லியிருப்போம். நமக்கு வேண்டிய ஒரு பண்பு அதை தான் நம்ம என்னது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, இதே இந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆர்கனிசத்தில் பார்த்திங்கன்னா என்னது நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்தினோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா அது நம்ம நிறைய உபகரணங்கள் பயன்படுத்தணும். குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம், டிஎன்ஏ லைகேஸ் என்சைம், வெக்டர்ஸ், இது போன்ற பொருட்கள்லாம் பயன்படுத்துகிறோம். நம்ம முந்தைய வகுப்பில் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்ன, அதனுடைய வகைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வகுப்பில் இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட ஆரிஜின் உயிரினத்தில் இருந்து நம்ம வெட்டும் நொதிகள், குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸை வச்சு என்னது வெட்டி, அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னது இந்த வெக்டரையும் நம்ம எடுத்துக்கிறோம். வெக்டரையும் நம்ம அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட பகுதியை வெட்டி, அப்போ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த வெக்டர் பகுதியையும் ஒன்றாக இணைச்சி அதை நம்ம எதில் செலுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஒரு உயிரினத்துக்குள்ளே என்னது நம்ம செலுத்துவோம். அப்போ இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ எதுக்கு உதவுது? இட் வில் கேரி த ஃபாரின் டிஎன்ஏ. வேறொரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு, ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்துக்கு எடுத்து செல்வதற்கு பயன்படுறது தான் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இந்த பிளாஸ்மிட் வெக்டர் அப்படின்பது ஒன்று உங்களுக்கு தெரியும். இதில் மிகவும் முக்கியமான வகை எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா BBR322. இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏக்களிலே மிகவும் முக்கியமானது
பெரும்பாலுமாக ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் பயன்படுத்தப்படக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா BBR32 ரொம்ப என்னது இம்பார்ட்டண்டான ஒன்று. இதனுடைய வெயிட்டேஜ் பேஸ் பேர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது 4361 பேஸ் பேர் அப்படின்றது பிபி அதனுடைய அளவீட்டு முறை. ஓகேவா, இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப். இதை பற்றி கேள்விகள் உங்களுக்கு வந்து என்னது கேட்கலாம். குறிப்பாக இட் இஸ் எ ரீகன்ஸ்ட்ரக்டட் பிளாஸ்மிட். ஓகேவா, அண்ட் இட் யூஸ்ட் ஆஸ் அ க்ளோனிங் வெக்டர். க்ளோனிங் வெக்டர் ரொம்ப என்னது மிகவும் முக்கியமான ஒரு திங்ஸ். ஓகே, குறிப்பாக இதுக்கு இந்த BBR32னா என்ன சார் அப்படின்னு பார்க்கணும். பீனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது பிளாஸ்மிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ BBR322 என்பது என்னது ஒரு பிளாஸ்மிட் வெக்டர் அப்படின்றது என்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் பீனா என்னன்னா இதனுடைய கண்டுபிடிப்பாளர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா என்னது பொலிவர் அண்டு ஆர் டினோட்ஸ் ஃபார் வாட் ரோட்ரிகியூஸ். ஓகேவா, பொலிவர் அண்டு ரோட்ரிகியூஸ் ரொம்ப என்னது இம்பார்ட்டண்டான ஒன்று. தே ஒன்லி பொலிவர் அண்டு ரோட்ரிகியூஸ் ஒன்லி வாட் டெவலப்டு திஸ் BBR322 ரொம்ப முக்கியம். ஓகேவா, ஸோ 322னா வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் த நம்பர் ஆர் கோட் ஆஃப் திஸ் பிளாஸ்மிட். ஓகேவா, எவ்வளவு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறமா இதை வந்து என்னது அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்றத குறிக்கக்கூடியது. ஓகேவா, ஸோ இட் ஹேவ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு வெக்டர்னால் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் நீட் டு செல்ஃப் ரெப்ளிகேட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இட் நீட் டு ஹேவ் அ மார்க்கர் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நாம் வந்து எனது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் வேறொரு உயிரினத்தினுடைய டிஎன்ஏவையும் இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவும் ஒன்றிணைச்சிட்டோம். அதை வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் உயிரினத்துக்குள்ளே நம்ம செலுத்தணும். அப்படி செலுத்துகிறப்ப அந்த உயிரினம் அதை ஏற்றுக்கொண்டுச்சா அல்லது ஏற்றுக்கொள்ளலையா. ஓகே, இதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மிடில் இருக்கக்கூடிய மார்க்கரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். என்ன சார் மார்க்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிளாஸ்மிடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பொருட்களை தாங்கி வளரக்கூடிய தன்மையை அந்த ஹோஸ்ட் செல்லுக்கு தரக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த BBR322வே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த BBR322வை ஒரு பாக்டீரியா ஒரு ஹோஸ்ட் ஏற்றுக்குது, ஒரு ஹோஸ்ட் ஏற்றுக்கலை அப்படின்னு வச்சுக்கிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஃபஸ்ட்டு திங் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஆம்பிசிலின் என்ற பொருளுக்கு எதிராக செயல்படக்கூடியது அது ஒரு மார்க்கர்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது டெட்ராசைக்ளினை எதிர்த்து வளரக்கூடிய பொருள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஆல்ரெடி நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே என்னது இருக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இங்கே என்ன இருக்கக்கூடியது மார்க்கர்ஸ் இருக்குது. ஓகேவா, அப்போ ஒரு உயிரினம் ஏற்றுக்கொள்ளுது, ஒரு உயிரினம் ஏற்றுக்கொள்ளல. அப்போ இந்த ஏற்றுக்கொண்ட உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அதுக்குள்ளே என்னவோ இருக்கும், இந்த ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனோ அல்லது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீனோ என்னது இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை ஒரு மீடியமாக எடுத்துக்கிறோம். இந்த மீடியத்தில் நம்ம டெட்ராசைக்ளின் போடுறோம். டெட்ராசைக்ளினை நம்ம இங்கே போடுறப்ப எந்த உயிரினத்தில் இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்கோ எது கூட போகுது, இந்த பிளாஸ்மிட் கூட போகிறதால இது இருக்குது. ஓகேவா, அப்போ அது செல்லுதுன்னா இந்த உயிரினம் என்னது உயிரோட வாழும். இது வந்து இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா இது வந்து எனது உயிரோட வாழுது. அப்போ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிட் வெக்டர் என்பது அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம என்னது தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகேவா, அப்போ இந்த BBR322 ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் 2 மார்க்கர்ஸ் ஜீன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா என்னது ஆம்பிசிலின் என்ற ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக செயல்படக்கூடிய ஒரு ஜீன். இன்னொன்று டெட்ராசைக்ளின் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக எதிர்ப்பு தன்மையை காட்டக்கூடிய ஒரு ஜீன். ஓகேவா, அப்போ ரொம்ப என்னது மிகவும் முக்கியம். BBR322னா என்னன்றதை பார்த்துக்கணும். பொலிவர் அண்டு ரோட்ரிகியூஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ ஹேவிங் எ மார்க்கர்ஸ் விச் இஸ் நோன் டு பி வாட் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்டு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்டு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இதன் மூலயமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது எந்த ஹோஸ்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏ அதாவது BBR322 அப்படின்ற அந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏவை தனக்குள்ளே எடுத்துக்கிச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி என்னது நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அதனுடைய அமைப்பை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். குறிப்பாக இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் போர்ஷன் தான் என்னென்னா மார்க்கர் ரீஜியன். ஓகேவா, ஸோ ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்டு டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகேவா, 2 விஷயங்கள் என்பது காணப்படுது. ஓகேவா, ஸோ BBR322 it also having a origin region ORI region. ஆரிஜின் ரீஜியன் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத குறிக்கக்கூடிய பகுதி. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த HIND3 EcoRI1 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னது வெட்டும் நொதிகள். அதை வச்சு தான் என்ன பண்ணுவோம், இந்த பகுதியை நம்ம வெட்டிட்டு இதுக்குள்ளே என்னத்தை நம்ம சேர்ப்போம், நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம சேர்ப்போம். நமக்கு விருப்ப ஜீன்களை நம்ம எதில் சேர்ப்போம், இந்த வெக்டருக்குள்ளே நம்ம சேர்ப்போம்.
அப்போ பிளாஸ்மிட் வெக்டர்கள்லேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வெக்டர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த PBr 322 அப்படின்றது ரெண்டு இம்பார்ட்டண்டான பண்பு இருக்குது. அதில் என்னது, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அண்டு ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன். ஓகேவா, ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு வெக்டர் இது. அதுக்கு அடுத்த டைப்பில் இருக்கக்கூடிய வெக்டர் எது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்மிட் வெக்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று BBr 322, அடுத்த டைப் வந்து பார்த்திங்கன்னா என்னது, TI பிளாஸ்மிட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்து TI பிளாஸ்மிட்னா என்னென்னா டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அப்படின்னு அர்த்தம். டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் அது வந்து BBr 322 வந்து பார்த்திங்கன்னா செயற்கையாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இயற்கையிலேயே ஒரு சில உயிரினங்கள்லேயும் ஒரு வகையான பிளாஸ்மிட்கள் காணப்படுது. குறிப்பாக அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, TI பிளாஸ்மிட் எந்த உயிரினத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது, அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன். இதை தான் நம்ம எதில் பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, BT காட்டன் நம்ம தயாரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான வெக்டரை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ்லேருந்து வந்து இருக்கக்கூடிய டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடை தான் நம்ம என்னது பயன்படுத்துவோம். ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பிளாஸ்மிட். ஓகேவா, குறிப்பாக இந்த பாக்டீரியம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே பிளான்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய பொருளாக இருக்கும். நல்லா கவனமாக கவனிங்க. நீங்கள் ஒரு ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எடுத்துக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு விருப்பமான ஒரு ஜீனை எடுத்துக்கிறீங்க, அதுக்கான வெக்டரையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சூஸ் பண்ணிக்கிறீங்க. வெக்டரை நீங்கள் வெட்டுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்குறீங்க. அப்போ இங்கே உருவாகி இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, உங்களுடைய ரீகாமினன்ட் DNA அப்படின்றத இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா, அப்போ இதை சேர்த்துறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நம்ம எதுக்குள்ளே சார் செலுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்குள்ளே இந்த பிளாஸ்மிட் DNAவை சேர்த்துடுறோம். அப்படி சேர்த்தா மட்டுமே போதும். நேச்சுரலாகவே இங்கே என்ன சார் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியாவுக்கும் பிளான்ட்டுக்கும் இடையே ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது. அது என்ன சார் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் அப்படின்ற இந்த பாக்டீரியா நேச்சுரலாகவே இந்த தாவரங்களை தாக்கி கிரவுண்ட் கால் டிசீஸ் அப்படின்ற ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். கிரவுண்ட் கால் டிசீஸ் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது, கட்டிகளாக ஒரு புற்றுநோய். அதனால தான் அதுக்கு பேர் TI பிளாஸ்மிட், டியூமர் இன்டியூசிங். டியூமர்னா என்னது, கட்டிகளை உருவாக்கக்கூடியது. ஓகே, அப்போ கட்டிகளை அதனுடைய வேர் பகுதிகளை தாக்கி என்ன பண்ணும்னா சிறு சிறு கட்டிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையை கொண்டதாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த TI பிளாஸ்மிட் என்பது அக்ரோபாக்டீரியம் என்பது காணப்படும். அப்போ இந்த ரிலேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, அந்த டியூமர் இன்டியூசிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்முடைய விருப்ப ஜீனை அதில் சேர்த்துட்டோம்னா, சேர்த்ததுக்கப்புறம் இதை தான் RDNAன்னு சொல்லுவோம், ரீகாமினன்ட் DNA அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரீகாமினன்ட் DNAவை இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியாக்குள்ளே போட்டாவே போதும். நேச்சுரலாகவே தேர் இஸ் அ இன்ட்ராக்ஷன். தட் மீன்ஸ் திஸ் அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் வில் இன்ஃபெக்ட் வாட், பிளான்ட். அப்போ நேச்சுரலாகவே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா அந்த தாவரத்தை தாக்கும் பொழுதே என்ன சார் நடக்குது அப்படின்னா, இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்மிட் DNAவும் இந்த பிளான்ட்டோட DNAவும் நேச்சுரலாகவே என்ன நடக்கும், இன்டகிரேட் ஆகும். அப்படி இன்டகிரேட் ஆகிறப்ப நாம் ஆல்ரெடி அனுப்பின இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்னா, அந்த பிளான்ட்டோட DNAலே என்ன நடக்கும், இன்ட்ராக்ஷன் நடக்கும். பிளான்ட்டோட DNAவும் இதுவும் என்னது இன்ட்ராக்ஷன் நடக்கும். உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் நடந்தாவே போதும். நார்மலாக ஒரு DNAவிலிருந்து mRNAவாக மாறும், mRNAவிலிருந்து புரோட்டீனாக மாறக்கூடியது, புரோட்டீன் தான் எனது ஃபைனல் ப்ராடக்டாக மாறும். இதுதான் சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப்னு நம்ம பேசிக் கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருந்திருப்போம். அப்போ DNAக்குள்ளே இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு விருப்பமான ஜீனை பிளான்ட்டோட ஜீனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடுறோம், செலுத்திடுறோம். அப்போ செலுத்திட்டோம்னாவே போதும், அந்த DNA கூட அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் இணைந்து என்ன சார்னா நமக்கு தேவையான ஃபங்க்ஷன். குறிப்பாக இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரத்தினுடைய பூவோட கலரை மாற்றுறதுக்காக இருக்கலாம், அல்லது அந்த தாவரத்துக்கு ஏதாவது நியூட்ரிஷன் என்ரிச்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்ன தேவையோ, நம்ம ஒரு தாவரத்துடைய கலரை மாற்றலாம், அல்லது அதோட தண்டோட நீளத்தை நம்ம அதிகரிக்க செய்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். நம்ம என்னது ஒவ்வொரு பண்புக்குமே அடிப்படை காரணம் என்ன, அந்த DNAவில் இருக்கக்கூடிய தகவல்கள் தான், நியூக்ளியோடைட் தகவல்கள் தான் அப்படின்றதை நம்ம முழுமையாகவே நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்ம இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை அந்த பிளான்ட்டோட டிஎன்ஏவோட இணைக்கும் பொழுது 2 DNAக்கள் இணைந்துருது. அப்போ இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் என்ன நடக்குது, அங்கே எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்குது. எதன் மூலிமா, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் லைஃப். ஓகேவா, அப்போ எப்படி சார் எக்ஸ்பிரஸ் ஆகுது, DNA mRNA மெசஞ்சர் RNA அல்லது தூதுவர் RNAவாக மாறுது.
தென் தூதுவர் ஆர்என்ஏ என்னவா மாறுதுன்னா புரதமாக மாறுது. அதாவது எதுக்கான புரதம்? இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கான புரதம். புரதம்னா காமனா புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடாது, எதுக்கான புரதம் என்பது முக்கியம். ஓகே, அப்போ அந்த நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா மாறுது? எம்ஆர்என்ஏவா மாறி அதுக்கடுத்து அதுக்கான புரோட்டீனாக என்னது மாறுது. அந்த புரோட்டீன் தான் நம்முடைய ஃபைனல் ப்ராடக்ட். குறிப்பாக இலையினுடைய நிறத்தை மாற்றணும் என்பதனாலும் சரி, அல்லது ஒரு மலரினுடைய நிறத்தை மாற்றணும் என்பதனாலும் சரி, அல்லது அந்த தாவரத்தில் அதிகமான காய்கறிகளை உருவாக்கணும் என்பதனாலும் சரி, அல்லது அதில் ஏதாவது ஒரு நச்சுப்பொருள் உருவாகணும் என்பதனாலும் சரி. ஓகேவா, அப்போ நமக்கு வேண்டிய விரும்பிய பண்புகள் என்ன நடக்குது? அங்கே எக்ஸ்பிரஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா, அப்போ அதற்கு மிகவும் முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடியது குறிப்பாக பிடி டாக்ஸின், பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டனில் வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து கிரை புரோட்டீன் என்ற ஒரு புரோட்டீனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துப்போம். அதை தான் நம்ம எதில் செலுத்துவோம்னா இந்த அக்ரோபாக்டீரியன் டியூமிபேஷியன்ஸோடைய டிஐ பிளாஸ்மிடில் செலுத்துவோம். நம்ம அதை பார்ப்போம். நம்ம பின்வரக்கூடிய வகுப்புகளில் பிடி காட்டனை பற்றி நம்ம முழுமையாகவே என்னது நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகேவா, அப்போ இங்கே என்ன சார் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது முக்கியமாக இந்த பிளாஸ்மிட் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஐ பிளாஸ்மிடை வச்சிருக்கக்கூடிய அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் அப்படின்ற அந்த பாக்டீரியாவுக்கும் அதே மாதிரி என்னது அந்த தாவரங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னது நேச்சுரலாகவே ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் என்பது இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? நம்ம பயாலஜிக்கல் முறைப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம்? தாவரத்துக்குள்ள அந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை நம்மளால் எதன் மூலியமாக செலுத்திடலாம்? நம்ம இந்த அக்ரோபாக்டீரியம் டியூமிபேஷியன்ஸ் வச்சிருக்கக்கூடிய இந்த டிஐ பிளாஸ்மிட், குறிப்பாக டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் மூலியமாக நம்ம என்ன பண்ணிட முடியும்? நம்ம செலுத்திட முடியும். அதை பற்றி தான் என்னது நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரீஜியன் என்ற ஒரு பகுதி காணும். இந்த டிஐ பிளாஸ்மிட்ல டிஐ பிளாஸ்மிட்னா என்ன? டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட். ஓகேவா, அந்த டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிடோடைய குறிப்பாக இதுவும் என்னது தான்? ஒரு வட்ட வடிவ டிஎன்ஏ தான். இந்த வட்ட வடிவ டிஎன்ஏல ஒரு குறிப்பிட்ட பகுதி காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு பேர் வந்து என்ன? டிடிஎன்ஏ பகுதி என்று பொருள் கூறுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடிஎன்ஏ பகுதி தான் என்ன ஆகும்னா குறிப்பாக என்னது? இட் ஒன்லி டிரான்ஸ்ஃபர்ஸ். அதாவது ஃபாரின் டிஎன்ஏவை நம்ம எந்த பகுதியில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது இந்த பகுதிகளில் தான் என்னது நம்ம சேர்ப்போம். அப்போ அந்த அளவுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு பகுதியாக இது காணப்படுது. ஓகேவா, அதற்கடுத்து அந்த டிடிஎன்ஏலே என்னது நிறைய பகுதிகள் என்பது காணப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்க் ஜீன் என்ற ஒரு பகுதி காணப்படுது. ஆன்க் ஜீன்னா என்னது? டியூமர் காசிங். குறிப்பாக டியூமர்னால் உங்களுக்கு என்னன்றது தெரியும். அது கட்டுப்படுத்தப்பட முடியாத அளவில் ஒரு செல் வளர்ந்ததுன்னா என்னது அது வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம டியூமர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை ஆங்கிலத்தில் குறிப்பாக வந்து புற்றுநோய்களை பற்றி படிக்கக்கூடிய பிரிவுக்கு வந்து ஆன்காலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புற்றுநோய் கட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஜீனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்க் ஜீன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆன்காலஜி புற்றுநோயியல். அப்போ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அந்த புற்றுநோயில் தொடர்புடைய அந்த ஜீனுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஆன்க் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்க் ஜீன் என்ற ஒரு பகுதியும் என்னது இதில் காணப்படுது. ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது. ஆன்க் ஜீன் என்ற ஒரு பகுதியும் இதில் காணப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிரான்ஸ்ஃபர் ஜீன் என்ற ஒரு பகுதி இதில் இந்த டிடிஎன்ஏ என்ற பகுதி, டிஐ பிளாஸ்மிடில் டிடிஎன்ஏ என்ற பகுதியில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மூன்றுமே காணப்படுது. குறிப்பாக ஆரிஜின் ஜீன், இந்த ஆரிஜின் ஜீன் தான் என்னென்னா என்னது ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பகுதி. அப்போ இந்த மூன்று பகுதியை ரொம்ப ரொம்ப மிக முக்கியமாக வச்சுக்கணும். எப்படி அதில் வந்து மார்க்கர்ஸ் டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது பிபிஆர் 322ல், அதே மாதிரி ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் அப்படின்னு இருக்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா வேரியஸ் பார்ட்டில். அதே மாதிரி இந்த டிஐ பிளாஸ்மிடில் டிடிஎன்ஏ என்ற பகுதி இருக்குது. அந்த டிடிஎன்ஏ பகுதியில் என்னென்னலாம் இருக்குன்னா ஆரிஜின் ஜீன் என்பது காணப்படுது, ஆன்க் ஜீன் என்பது காணப்படுது, அதுக்கடுத்து ட்ராஜீன் தட் மீன் டிரான்ஸ்ஃபர் ஜீன் என்பது என்னது இதில் காணப்படுது. டிரான்ஸ்ஃபர் ஜீன் என்பது எனது காணப்படுது. குறிப்பாக இந்த டிடிஎன்ஏ பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் ஜீன், டிடிஎன்ஏல டிரான்ஸ்ஃபர் ஜீன் என்ற பகுதியில் தான் நம்ம அந்த ஃபாரின் டிஎன்ஏவை குறிப்பாக நம்முடைய ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது நம்ம இதில் சேர்த்து கொள்வோம். அப்போ இந்த மூணு பகுதியும் ரொம்ப ரொம்ப என்னது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆன்க் ஜீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் கட்டிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக என்னது இது காணப்படுது. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கண்ட்ரோலிங், திஸ் ஜீன் இஸ் கண்ட்ரோலிங் த ஆன்கோஜெனிசிட்டி. ஆன்கோஜெனிசிட்டினா என்னது புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதாக எது காணப்படுதுன்னா என்னது இந்த ஆன்க் ஜீன் என்பது காணப்படுது. இந்த ஆன்க் ஜீன் எதுக்குள்ளே தான் இருக்குது? அந்த டிஐ பிளாஸ்மிட்குள்ளே தான் என்னது காணப்படுது. ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு ஜீன் என்ன சார் அந்த டிடிஎன்ஏ பகுதியில் காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது இன்க் ஜீன். இன்க் ஜீன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கம்பேட்டபிலிட்டி ஜீன். அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஒரே மாதிரியாக 2 வெவ்வேறான ஜீன்கள் ஒரே இடத்துல காணப்படுவதை வந்து பார்த்திங்கன்னா என்னது, இது வந்து என்னது ப்ரிவென்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுவும் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா, ஆன்கிஜின், இன்கிஜின், ட்ராஜின் அண்டு ஆரிஜின் பகுதி, தொடக்க பகுதி, ரிப்ளிகேஷனை தொடக்கக்கூடிய பகுதி. ஓகே, ஸோ அதனுடைய அமைப்பு தான் என்னது இங்கே காணப்படுது. நீங்கள் முழுமையாகவே இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ குறிப்பாக இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே தெரியும், உங்களுக்கு ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் என்பது என்னது இதில் காணப்படுது. ஓகேவா, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் சில மார்க்கர்ஸும் என்னது காணப்படுது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நீல நிற பகுதிகளில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு மார்க்கர் அனைத்துமே என்னது இதுலேயும் காணப்படுது. அதை முழுமையாகவே என்னது நம்ம பார்க்கலாம். பிடி காட்டன் வரப்போ இதை பற்றி இன்னும் விரிவாகவே என்னது நம்ம பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக இப்போ இதுவரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் என்னென்ன டூல்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். குறிப்பாக ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்னன்றதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னது டிஎன்ஏ லைகேஸ் போன்ற மாலிகுலர் க்ளூஸை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி வெக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கடத்திகளை பற்றி பார்த்தோம். அந்த கடத்திகளில் பரவலாக இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். குறிப்பாக BBR 322 அண்டு டிஐ பிளாஸ்மிட் போன்ற பிளாஸ்மிட் வெக்டர்களை பற்றி எல்லாமே நம்ம பார்த்தோம். கரெக்ட். இப்போ நம்ம இந்த பிளாஸ்மிடை வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது கூட சேர்த்து ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி ஆர்டிஎன்ஏவை உருவாக்கிறோம். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மறுசேர்க்கை செய்யப்பட்ட டிஎன்ஏவை உருவாக்கிறோம். இந்த மறுசேர்க்கை செய்யப்பட்ட டிஎன்ஏவை நம்ம எப்படி அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே செலுத்த போகிறோம்? அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் மாதிரி பயாலஜிக்கல் மெத்தடை வச்சு நம்ம செலுத்த போகிறோமா, இல்லது நான் பயாலஜிக்கல் மெத்தட்ஸை வச்சு நம்ம செலுத்த போகிறோமா என்பதை பற்றி தான் என்னது அடுத்ததாக நம்ம முழுமையாக என்னது நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக மெத்தட்ஸ் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்னது நம்ம பண்ணலாம் இந்த விஷயத்தை. குறிப்பாக முதல் வகை வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக வெக்டரை வச்சு பண்ணலாம், இல்லை வெக்டர் அல்லாத முறையில் வச்சு என்னது நம்ம பண்ணலாம். ஒரு கடத்தியை கொண்டோ அல்லது கடத்தியற்ற முறைகளிலோ நம்ம பண்ணலாம். கடத்தியற்ற முறைகள்னால் என்னது, எலக்ட்ரோபோரேஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னது உங்களுக்கு வந்து இந்த ஜீன் கன், இந்த மாதிரியான முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜீன் கன்னா உங்களுக்கு தெரியும், டைரெக்டாகவே அந்த ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம என்னது செலுத்தும். ஒரு அந்த குறிப்பாக அந்த செல்களுக்கு உள்ள வெளிப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா என்னது இது ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பிளாஸ்மா மெம்பரைன் என்ற ஒரு பகுதிகள் எல்லாம் காணப்படும். அப்போ ஜீன் கன்னை வச்சு நம்ம தாக்குறப்ப என்ன சார் நடக்கும்னா, இது டைரெக்டாக நம்முடைய டிஎன்ஏ, குறிப்பாக ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இதோட சைட்டோபிளாசத்துக்குள்ளே என்னது போயிடும். எது ஹோஸ்ட் செல்லுடைய சைட்டோபிளாசத்துக்குள்ளே போயிடும். அப்போ அந்த மாதிரியான முறைகளா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா, கடத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வெக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். கடத்திகள் அற்ற முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெக்டர்லெஸ் மெத்தட் ஆஃப் ஜீன் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ அது என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி என்னது நம்ம முழுமையாகவே என்னது நம்ம பார்க்கலாம். குறிப்பாக டைரக்ட் மெத்தட்னா என்னென்னா வெக்டர்லெஸ் மெத்தட்ஸ். ஃபஸ்ட்டு இது நம்ம டைரக்ட் மெத்தட், இன்னொரு இது இன்டைரக்ட் மெத்தட். டைரக்ட் மெத்தட்னா ஒன்றும் இல்லை, ஓகேவா, ஜீன் இருக்குது அதை செல்லுக்குள்ளே நேரடியாக செலுத்திடுறோம். இன்டைரக்ட் மெத்தட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஒரு உயிரினத்துக்குள்ளே செலுத்தி அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷன்ஸ் மாதிரி அந்த உயிரினத்தை நம்ம என்ன செலுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே நம்ம செலுத்துவோம். அப்போ இதை நம்ம நேரடியாக செலுத்தினோம்னா அது டைரக்ட் மெத்தட். இந்த வெக்டரை நம்ம ஒரு உயிரினத்துக்குள்ளே செலுத்தி அந்த உயிரினத்தை இந்த செல்லுக்குள்ளே ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே செலுத்தினோம்னா அது இன்டைரக்ட் மெத்தட். ஓகே, அப்போ 2 வகையான முறைகளில் நம்ம என்னது இது செலுத்துகிறோம், டைரக்ட் மெத்தட் அண்டு இன்டைரக்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னது டைரக்ட் மெத்தட்னா என்ன என்பதை பற்றி என்னது நம்ம பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நேரடி முறை அல்லது கடத்திகள் அற்ற முறை, வெக்டர்கள் இல்லாத முறைகளின் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த நமக்கு வேண்டிய ஜீன்களை நம்ம ஒரு உயிரினத்திலிருந்து, அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை நம்ம ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே என்ன பண்ண முடியும், நம்மளால் செலுத்த முடியும். அதை பற்றி தான் என்னது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் சார் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கெமிக்கல் மெத்தட், வேதிப்பொருள்கள் வழி மரபணு மாற்றம் அப்படின்னு சொல்லி, அல்லது ஜீன் டிரான்ஸ்ஃபர். மாற்றம் என்பது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உயிரினத்திலிருந்து இன்னொரு உயிரினத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த முறையை தான் நம்ம என்னது சொல்கிறோம், மாற்றம் என்று சொல்கிறோம். குறிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள். ஓகே, கெமிக்கல் மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப, இந்த ஜீன் டிரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணுறப்ப நம்ம பயன்படுத்தப்படக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலிஎத்திலீன் கிளைகால் அப்படின்ற ஒரு கெமிக்கல், அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் அப்படின்ற கெமிக்கல். ஓகேவா, அப்போ கெமிக்கல் மெத்தடில் ஜீன் டிரான்ஸ்ஃபருக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வேதிப்பொருட்களினுடைய பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாலிஎத்திலீன் கிளைகால் அண்டு டெக்ஸ்ட்ரான் போன்ற பொருள்களை நம்ம பயன்படுத்துகிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக இந்த டிஎன்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இந்த வேதிப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏவை, அதாவது மறுசேர்க்கை செய்த டிஎன்ஏவை, இது ஹோஸ்ட் செல்லுடைய செல், ஓகேவா, இந்த ஹோஸ்ட் செல்லினுடைய செல்களுக்குள்ளே செலுத்துவதற்கு இது பயன்படுது. ஏன் சார் இதை டைரெக்டாக செலுத்தணும், இதை வேறு முறைகளில் செலுத்த முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்னது வேறு முறைகள்லையும் செலுத்தலாம். பட் எது வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்றத நம்ம முழுமையாகவே பார்க்கணும். ஓகே, நம்ம பின்வருமாறு நம்ம ஒவ்வொன்றாக பார்ப்போம். ஆல்ரெடி இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு அந்த செல்னா என்ன அப்படின்ற அமைப்பை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி எளிய வகுப்புகளில், ஆரம்ப நிலை வகுப்புகளிலே படிச்சிருப்பீங்க. ஒரு செல் என்பது வந்து பார்த்திங்கன்னா எந்த வடிவத்தில் வேணாலும் காணப்படுகின்றது. ஒவ்வொரு உயிரினத்தை பொறுத்தும் பல்வேறு வடிவங்களில் காணப்படுது. கோள வடிவங்களில் காணப்படலாம், முட்டை வடிவத்தில் காணப்படலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீள்வட்ட வடிவத்தில் காணப்படலாம். ஓகேவா, அதற்கு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இது வட்ட வடிவில் காணப்படலாம். ஓகேவா, ஸோ அப்போ பல்வேறு வடிவங்களில் இது காணப்படுது. ஓகே, அப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய வெளி உரையாக என்ன சார் காணப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, பிளாஸ்மா மெம்பரேன். ஓகே, பிளாஸ்மா மெம்பரேன் குறிப்பாக வெளி உரை என்று எடுத்துக்கொண்டால் பிளாஸ்மா சவ்வு அல்லது பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பிளாஸ்மா மெம்பரேன் என்பது வந்து பார்த்திங்கன்னா டோர் ஆஃப் த செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, டோர் ஆஃப் த செல்னா செல், எந்த பொருள் செல்லுக்குள்ளே எந்த பொருள் உள்ளே போகணும், செல்லை விட்டு செல் உள்ளிருந்து வெளியே எந்த பொருள் போகணும் அப்படி என்பதை ரெகுலேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, ஒவ்வொரு செல்களுக்கும் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரைன் தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, அப்போ ஒரு சில செல்களில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயராக என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னது, உங்களுக்கு செல் சுவர் என்பது காணப்படும். குறிப்பாக தாவரங்களில் இந்த செல் சுவர் என்பது காணப்படும். ஒரு சில பாக்டீரியாக்களில் இந்த செல் சுவர் என்பது காணப்படும். ஆனால் விலங்குகள் போன்றவற்றில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்மா மெம்பரைன் என்பது காணப்படும். குறிப்பாக நீங்கள் செல் சுவரே இருந்தாலும் பிளாஸ்மா மெம்பரைன் தான் என்ன பண்ணும்னா ஒரு செல்லுக்குள்ளே எந்த பொருள் உள்ளே போகணும், ஒரு செல்லிலிருந்து எந்த பொருள் வெளியேறணும் என்பதை ரெகுலேட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, இந்த பிளாஸ்மா மெம்பரைன் தான். அப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரைன் என்பது எதனால் சார் ஆக்கப்பட்டு காணப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஸ்போலிபிட் பைலேயர். ஓகேவா, பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்போலிபிட் பைலேயர். ஓகேவா, பாஸ்பரஸ் மற்றும் லிப்பிடுகள், ஒரு சில கொழுப்பு அமிலங்களாலும், லிப்பிடுகள்னா கொழுப்பு அமிலங்கள், அவற்றினாலும் ஆக்கப்பட்டது தான் எதுன்னு கேட்டிங்கன்னா என்னது, இந்த பாஸ்போலிபிட் பைலேயர் என்று சொல்லக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரைன். அது என்ன பண்ணும்னா எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொள்ளாது. எந்த பொருட்கள் எல்லாம் செல்களுக்கு தேவையோ அந்த பொருள்களை மட்டும்தான் என்னது இயற்கையிலேயே இது வந்து என்னது தனக்குள் அனுமதிக்கும். அப்போ நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஎன்ஏவை இது நேச்சுரலாகவே அனுமதிக்குமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரலாகவே என்ன பண்ணாது, அனுமதிக்காது. அப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெளிப்பகுதியான இந்த பிளாஸ்மா மெம்பரைனில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணணும், நம்ம ஒரு துளை என்பதை உருவாக்க வேண்டும். அதை தான் எதன் மூலமாக நம்ம உருவாக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாலியத்திலின் மற்றும் என்னது டெக்ஸ்ட்ரான் போன்ற பொருள்களை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதில் நம்ம என்னது உள்ள ஒரு துளை போன்ற அமைப்பை ஏற்படுத்துகிறோம். அப்படி அந்த துளை போன்ற அமைப்புகளை ஏற்படுத்துவதன் மூலமாக என்ன சார் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளைகளை ஏற்படுத்தினா துளைகளை ஏற்படுத்தி தான் இது என்ன பண்ண முடியும், அதை இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகேவா, அது என்ன பண்ணி உறிஞ்சி கொள்ளக்கூடிய தன்மை உடையதாக மாற்றும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு செல் என்று எடுத்துக்கொண்டால் அதுக்கு வந்து என்னது நியூக்ளியோபிளாசம் என்ற ஒரு அமைப்பு காணப்படுது. அதுக்கு வெளியில் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரைனுக்கும் உட்கருவிலையும் அதுக்கு ஒரு மெம்பரைன் இருக்கும். ஓகேவா, அதுக்கு பேர் வந்து நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த உட்கருவுக்கும் இந்த பகுதி பிளாஸ்மா மெம்பருக்கு இடைக்கூடிய இருக்க பகுதிக்கு பேர் தான் என்னது சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைட்டோபிளாசமும் நியூக்ளியோபிளாசமும் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா என்னது புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். புரோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ இந்த இது 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 இந்த பொருட்களை நாம் உள்செலுத்தும் பொழுது குறிப்பாக இந்த பாலியத்திலின் கிளைக்கால் மற்றும் டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் போன்ற பொருட்களை நம்ம இந்த செல்களுக்குள்ள உள்செலுத்துறப்ப இது என்ன சார் பண்ணுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த உள் திரவங்களை என்ன பண்ணுது, இது தூண்டி ஓகேவா வெளியில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஎன்ஏவை இது என்ன பண்ணுது எடுத்துக்கொள்வதற்கு அல்லது உறிந்து கொள்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது இது உறுதுணையாக என்னது அமைந்து காணப்படுது. நமக்கு வேண்டிய ஜீன்களை நம்ம என்னது ஒரு தாவரத்தினுடைய செல்களுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், செலுத்த முடியும். ஓகேவா, அதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள் தான் என்னென்னா பாலியத்திலின் கிளைக்கால், டெக்ஸ்ட்ரான் சல்ஃபேட் போன்ற பொருட்கள். ஓகேவா, அடுத்த வகுப்புகளில் இதே முறைகளில் என்னென்ன பின்வருமாறு காணப்படுகிறது என்பதை பற்றி இது தவிர்த்து இன்னும் பிற முறைகள் என்னென்ன இருக்குது என்பதை பற்றி நம்ம முழுமையாக பார்ப்போம். நன்றி.